அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி அல்சியா சேனலில் ஒரு மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். இந்த அவரைக்கால பாருங்கள், பிஞ்சு வந்துட்டு பூவெல்லாம் ஒன்றுமே உதிரலை. எல்லா பூக்களும் நல்ல திறனாக இருக்குது. இதுக்கு நான் சொன்ன மாதிரி பழத்தோல், பழைய சோறு, டீ போட்ட தூள், இதெல்லாம் வெங்காயத்தூள், அன்னநாடு நம்ம சமையல் பண்ணுற காய்கறி கழிவுகளை தான் வைக்கிறேன். எப்படி திடமாக இருக்குது பாருங்கள். இப்போ இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, தக்காளி செடி எங்கெங்கெல்லாம் வளர்ந்துருக்குதோ அதெல்லாம் பிடுங்கி ஒரு க்ரோ பேக்கில் நட போகிறேன். இதை பாருங்கள், இதில் ஒரு தக்காளி இருக்குது. இதையும் எடுக்கும் போது அடியில் உள்ள தாய் மண்ணோடு எடுங்கோ. இந்த அடியில் உள்ள மண்ணோடு எடுங்கோ. இங்கே பாருங்கள், இப்போ ஒரு சிமெண்ட் பை, அதை நல்லா கழுவி அதில் ஏற்கனவே என்கிட்ட இருந்த கம்போஸ்ட்டு, ஆற்று மணல், செம்மணல் போட்டு விரைய வச்சுட்டேன். இப்போ இந்த தக்காளி செடி எங்கெங்கெல்லாம் வளர்ந்துருக்கோ அதெல்லாம் நான் எடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இதில் ரோஜாவோட ஒரு பெரிய செடி, இதையும் நம்ம எடுத்துட்டோம். பாருங்கள், மண் இப்படி இந்த தாய் மண்ணோடு எடுக்கணும், சரியா? அடுத்தால இன்னொரு செடி இருக்குது பாருங்கள், இதுவும் நல்ல பெருசாகவே இருக்குது பாருங்கள். இதையும் எடுத்துட்டேன். இன்னொன்று இருக்குது, இதை எடுத்துடும். பாருங்கள், கை வைக்க முன்னால் மண் வருதில்ல, இப்படித்தான் அந்த மண் இருக்கணும். செடிகள் வைக்கும் போது நம்ம எடுக்கும் போதே அந்த செடிகள் அப்படியே வந்துடும். இப்போ இதையெல்லாம் நான் இந்த க்ரோ பேக்கில் நட போகிறேன். இப்போ இந்த ரோஜாவில் இந்த காஞ்ச பூக்களை இப்படி கிள்ளி எடுத்துருங்க. திரும்ப அதில் மொட்டு வரும், சரியா? இப்போ இந்த தக்காளி செடியை நாளைக்கு நான் நடுறதை காட்டுறேன். இன்றைக்கி இதை மட்டும் நட்டுரும். இப்படி ஒரு கம்பியை வச்சு ஒரு ஹோல் போட்டுக்கணுங்க. மண் இப்படி சரசரன்னு தான் இருக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். மண் டைட்டாக இருக்கக்கூடாது, லூஸாக இருக்கணும். மண் கலவை லூஸாக இருக்கணும். இப்போ இதை நட போகிறேன். எப்போதுமே எது நட்டாலும் பிஸ்மில்லான்னு சொல்லித்தான் நான் நடுவேன். எது ஆரம்பித்தாலும் பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லித்தான் அப்படி அந்த செடியை நடுவேன். அது நல்லா காய்க்கும். இது அப்படி தான். இந்த ரெண்டையும் ஒன்றா நட்டிடும். நல்லா மண் பொறுன்னு நல்லா லூஸாக இருக்குது. அதே மாதிரி இந்த குழியில் இதை நட்டிடும். இப்போ இதை 3 செடி நட்டிட்டேன். இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுரும். இதை காய்க்கும் போது காட்டுறேன். இந்த வாளியில் ஹோல் போட்டேன். இப்போ இதுலேயும் ஒரு செடி, தக்காளி செடி. பாருங்களா, மண் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்படி தான் இருக்கணும் மண் கலவை. இப்போ இந்த பெரிய தக்காளி செடியை எடுத்துரும். இந்த ரோஜாவோட வளர்ந்துருக்குல்ல, எடுத்துரும். இங்கே பாருங்கள், வேர் எவ்வளோ வேர் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த வேர் இந்த தாய் மண்ணோடு எடுத்து இப்படி நட்டி வச்சிரும். தக்காளி தான் நல்லா காய்க்குது எனக்கு. நான் வெளியே வாங்கவே மாட்டேன், தண்ணி ஊற்றிடும். பாருங்கள், இப்போ நாளைக்கு இந்த தொட்டியில் உள்ளதும் இதில் உள்ள தக்காளியும் நாளைக்கு பிடுங்கி நடும். கீவா நெல்லியெல்லாம் எடுத்துரும், இல்லைன்னா அதுக்குள்ளே சத்து ஃபுல்லாக இதுக்கு தான் போகும். நாளைக்கு இதை நடலாம். இதுதான் இன்றைக்கி உள்ள வீடியோ. இன்றைக்கி ஒரே ஒரு தக்காளி பழுத்திருக்கு. இதை நாளைக்கு பறிக்கும். செடிக்கெல்லாம் தண்ணி விட்டாச்சு. இந்த தக்காளியும் நல்லா பெருசாகிட்டு பூனையும் என் பின்னாடியே வந்துட்டு. நிறைய பிஞ்சு அடிச்சுட்டு. இந்த விளாக் பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஷால்லா நாளைக்கு ஒரு வீடியோவோட பார்க்குறேன். மாடி தோட்டம் வச்சா மாடி தோட்டத்தில் நமக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை தரும், நிம்மதியை தரும். இந்த செடிகளெல்லாம் பார்க்கும் போது, இதெல்லாம் இதுங்கும் போது நமக்கு ஒரு மனசு ரிலாக்ஸாக இருக்கும். சீத்தா மரத்தில் இந்த காஞ்ச கம்புகளை கிள்ளி விட்டுருங்க. அப்படின்னா வேறு கம்பு வரும். இப்படி உடச்சி விட்றணும். இப்படி உடச்சி விட்டா அதில் துளிர் வரும். இப்போ இதில் பாவைக்காவும் ஒரு பீக்கங்கான்னு நினைக்கிறேன். ஒரு பீக்கங்காய் செடி வளர்ந்துருக்குது. இது இன்னும் பூக்களை, துளசி நிறைய நிற்குது. கஷாயத்துக்கு அப்பப்போ பறிப்பேன். இப்போ நான் சொன்னோம்ல உங்களுக்கு, முருங்கை கம்பை நட்டுனதில் துளிர் பார்த்தீங்களா எவ்வளோ துளிர் வந்துட்டுன்னு? இந்த முருங்கையில் பாருங்கள், இந்த வந்துட்டு பார்த்தீங்களா?
இந்த ட்ரம்லேயே 3 முருங்கை வச்சுருக்கேன். இது நல்ல துளிர் வந்து இலையும் வந்துட்டு. இப்போ நான் இதை கிள்ளி விட்டேன் பார்த்தீங்களா, அதில் மொட்டு வச்சுட்டு பார்த்தீங்களா, நம்ம கட் பண்ணி விட விட அது மொட்டு அதிகமாக வைக்கும். வெண்டைக்காயில் மறுபடியும் வெண்டைக்காய் வந்து 2 வெண்டைக்காய் இருக்குது. இப்படி தான் தக்காளி செடி நடணும். மண் கலவையும் இப்படி தான் இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.